Hi everyone, welcome to TNPC Kingdom. ஸோ நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆல்ஃபா நியூமெரிக்கல் சீரீஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசனிங்ல தேர்ட் டாபிக். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ கோடிங் அண்ட் டீகோடிங்கோட ஹோம்ஒர்க் சம்கான சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இன் a certain code language cat is written as DDW. How is dog written in that code? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கேட் என்பது டிடிடபிள்யூ என எழுதப்பட்டால் டாக் என்பது எவ்வாறு எழுதப்படும்? ஸோ கேட் வந்து எப்படி எழுதியிருக்காங்க? டிடிடபிள்யூவா எழுதியிருக்காங்க. அப்போ டாக் வந்து எப்படி எழுதுவாங்க? இதுதான் கொஷின். ஸோ நம்ம எழுதணும்ல ஆல்பபெட் நம்பர்ஸ் அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சி வந்து டியா எப்படி ஆகும்? +1 பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே +1. ஏக்கு டிக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் வந்து வருது? பிசிடி. ஸோ 3 லெட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ +3. டீலேருந்து டபிள்யூ. ஸோ டீக்கு அப்புறம் யூவிடபிள்யூ. ஸோ இங்கேயும் 3 லெட்டர். ஸோ +2 வந்து ஒரு லெட்டர், ரெண்டாவது லெட்டர் வந்து 3, மூணாவது லெட்டரும் +3 ஆகுது. ஸோ அப்போ என்ன வரும்? இங்கே வந்து +1 பண்ணோம்னா இ, ஓக்கு +3. ஓக்கு அப்புறம் என்ன வரும்? பி, கியூ, ஆர். ஸோ ஆர்னு வரும். ஜிக்கு அப்புறம் ஹெச்ஐஜே. தேர்ட் லெட்டர் வந்து ஜே. ஸோ அப்போ எப்படி டினோட் பண்ணுறாங்க? இஆர்ஜே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ரோசஸ் இஸ் கோட் அஸ் டிக்யூயூஜி, ப்ளூ இஸ் கோடட் இன் விச் அண்ட் தட் லாங்குவேஜ்? ஸோ ரோஸ் வந்து எப்படி வந்து கோட் ஆகுது? டிக்யூ யூஜியா எழுதியிருக்காங்க. அப்போ ப்ளூக்கு வந்து என்னவா எழுதுவாங்க? இதுதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு பாருங்க. ஸோ ஆர் வந்து டீயா எப்போ மாறும்? ஆர் எஸ்டி. ஸோ 2 லெட்டர் இருக்கு. ஸோ +2. ஓக்கு பிக்யூ, இதுவும் +2. எஸ்க்கு டியூ +2. இலேருந்து ஜிக்கு எஃப்ஜி, இதுவும் +2. ஸோ வந்து நீங்க என்ன பண்ணணும்? அந்த நம்பர்ஸ் வந்து எழுதுனீங்களா ஏபிசிடி. ஸோ அதை வந்து வச்சுக்கிட்டே நீங்க சம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ இதுல இருந்து +2 பண்ணோம்னா பிசிடி, எல்க்கு அப்புறம் எம்என், யூக்கு அப்புறம் விடபிள்யூ, இக்கு அப்புறம் எஃப்ஜி. ஸோ ஆன்சர் என்ன வரும்? டிஎன்டபிள்யூஜின்னு வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னமா கொடுத்துருக்காங்க? இஃப் எ கோட் பென்சில் இஸ் ரிட்டன் அஸ் NCKAGJ. ஸோ இங்கே வந்து கே வராதுமா. ஸோ கேக்கு பதிலாக என்ன லெட்டர் வரும்னா எல் வந்து வரும். ஸோ மாற்றிக்கோங்க. தென் ஹவு இஸ் த ஃபிகர் ரிட்டன் இன் த கோட்? ஸோ பென்சில் வந்து எப்படி எழுதுறாங்க? NCLAGJன்னு எழுதுறாங்க. அப்போ ஃபிகர் வந்து எப்படி எழுதுவாங்க? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பி வந்து என்ன எப்போ மாறும்? -2 பண்ணணுமா? -2 பண்ணோம்னா +2 பண்ணணும். +2 பண்ணாதான் n வரும். பிக்கு அப்புறம் ஸோ n வந்து ப்ரெஸ் பண்ணணும். சாரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா n வந்து எப்போ பியா மாறும்? n பி வந்து பேக்வர்ட்ஸ். அப்போ மைனஸ் பண்ணும். ஸோ -2 பண்ணா பி ஆகுமா? ஓ பி. அப்போ 2 லெட்டர். சி வந்து எப்போ ஈயா மாறும்? டிஇ. ஸோ இங்கே வந்து +2 வந்து பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் எல், என்னும் எல்லும் இருக்கு. ஸோ எல் வந்து எப்போ n ஆகும்? எம்என். ஸோ +2. ஸோ ஏ வந்து எப்போ சி ஆகும்? பிசி. ஸோ +2. ஜி வந்து எப்போ ஐ ஆகும்? HIJ. ஸோ GHI. ஸோ +2 பண்ணா ஐ வருது. ஸோ ஜே வந்து எப்போ எல் ஆகும்? KL. ஸோ +2. ஸோ இங்கேயும் NOP. ஸோ +2 தாண்டம்மா வரும். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே எல்லாமே +2ஆல பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? +2ஆல பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து அடுத்த டேர்ம் தெரியாதனால நம்ம -2 பண்ணிக்கலாம். ஸோ
மேல இருந்து வரப்போ மைனஸ் பண்ணும், கீழ இருந்து போறப்போ பிளஸ் பண்ணணும். ஸோ அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து நான் கீழ இருந்து பண்ணியிருக்கேன். ஸோ கொஸ்டின் வந்து மேல இருந்து பண்றேன். ஸோ எஃப்ல இருந்து -2 பண்ணா என்ன வரும்? டி. ஸோ டி வரும். ஐல இருந்து -2 பண்ணா ஐக்கு முன்னாடி என்ன வரும்? ஹெச்சுக்கு முன்னாடி ஜி. ஜி வந்து எப்படி வரும்? ஜிக்கு முன்னாடி லெட்டர் என்னது? எஃப். எஃப்க்கு முன்னாடி லெட்டர் இ. யூல இருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா யூக்கு முன்னாடி என்ன வரும்? So A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U. So Uல இருந்து 2 லெட்டர் மைனஸ் பண்ணா S வருது. Rல இருந்து 2 லெட்டர் மைனஸ் பண்ணோம்னா P. Eல இருந்து 2 லெட்டர் C. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? DGESPC. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்க மேல இருந்து வரீங்கன்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். கீழ இருந்து போறீங்கன்னா பிளஸ் பண்ணணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ரெட் இஸ் கால்ட் எல்லோ, எல்லோ இஸ் கால்ட் ப்ளூ, ப்ளூ இஸ் கால்ட் ஒயிட் அண்ட் ஒயிட் இஸ் கால்ட் கிரீன். வாட் இஸ் த கலர் ஆஃப் கிளியர் ஸ்கை? ஸோ தெளிவான வானத்தின் நிறம் என்ன? ஸோ வானத்தோட நிறம் என்ன? ப்ளூ. ஸோ ப்ளூ வந்து இங்க என்ன குறிப்பிடுறாங்க? ஒயிட்னு குறிப்பிடுறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இன் அ சர்டன் கோட் லாங்குவேஜ் KABINO means books are useful. No TSU means useful knowledge gains. BSUPA means book gain power. Which word stand for R in that language? ஸோ என்ன வேர்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஆர் வந்து எந்த கோடுன்னு கேட்டிருக்காங்க, எந்த குறியீடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்? ஆர் வந்து எங்கெங்க வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்லையும் புக்ஸ் கெயின் பவர் நாலேஜ். ஸோ ஆர் வந்து ஒரே ஒரு சென்டென்ஸ்ல தான் வந்திருக்கு. ஸோ இந்த புக்ஸும் யூஸ்ஃபுல்லும் பார்க்கலாமா? ஸோ புக்ஸ் வந்து அகைன் எந்த சென்டென்ஸ்ல வந்திருக்கு? தேர்ட் சென்டென்ஸ்ல வந்திருக்கு. ஸோ 1லையும் 3லையும் எந்த வேர்டு இருக்கு? புக்ஸ் வந்து இருக்கு. ஸோ 1லையும் 3லையும் கம்பேர் பண்ணுங்க. எந்த வேர்டு வந்து எந்த கோட் வேர்டு வந்து ஈக்குவலா இருக்குன்னு? பி தான் ஈக்குவலா. இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு. ஸோ புக்ஸுக்கு வந்து பி. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல். யூஸ்ஃபுல் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயும் செகண்ட் சென்டென்ஸ்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸ் யூஸ்ஃபுல். ஸோ யூஸ்ஃபுல்க்கு என்ன வேர்டு ஈக்குவலா இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் நோ இருக்கு, இங்கேயும் நோ இருக்கு. அப்ப யூஸ்ஃபுல்க்கு நோ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கு. ஸோ பிஐயும் என்ஓவும் போயிடுச்சு. மீனிங் என்ன? மீதி என்ன லெட்டர்? கேஏ தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இதோட உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ஃபா நியூமெரிக்கல் சீரீஸ் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆல்ஃபா நியூமெரிக்கல் சீரீஸும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? ஸோ இதில் ஒரே ஒரு மெத்தடு தான் இருக்கு. எப்படி கொடுப்பாங்கன்னா சீக்வன்ஸ் கொடுத்துட்டு டைரக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ரைட்லேருந்து 7th எலமெண்ட் என்ன, லெஃப்ட்லேருந்து 12th எலமெண்ட் என்ன, அப்புறமேட்டு ரைட்டையும் லெஃப்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ நம்பர்ஸ் வரும், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், விச் எலமெண்ட் இஸ் 7th டு த ரைட் ஆஃப் த 12th எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட்? ஸோ இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 2 நம்பரையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாம். 7 + 12, ஸோ 19. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட். ஸோ ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட்னா என்னது? வலது புறத்துல இருந்து 7வது எண் வந்து வலது புறத்துல இருந்து 12வது எண் வந்து சொல்லியிருக்காங்க. இடது புறத்துல இருந்து 12வது எண் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னமா வரும்? பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஸோ 19th வேல்யூ என்னது? எஃப். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ லெஃப்ட் சைடில் ஸோ லாஸ்ட்டு என்ன இதுக்குள்ள முடிக்கிறாங்களோ அதில் இதுதான் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ தமிழில் வந்து ஃபர்ஸ்ட்ல முடிக்கிறது, இங்கிலீஷில் வந்து லாஸ்ட்ல முடிக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? How many such symbols are there in the sequence, each of which is immediately preceded by a letter and immediately followed by a number?
ஸோ ஒரு சிம்பிள் இருக்கணும், அதுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கணும், அதுக்கு பின்னாடி வந்து நம்பர் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி என்ன சீக்வன்ஸ் வந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னம்மா கொஸ்டின் புரியுதாம்மா உங்களுக்கு? ஸோ ஒரு சிம்பிள் இருக்கணும், அதுக்கு உடனே பின்னாடி வந்து லெட்டர், அந்த லெட்டருக்கு பின்னாடி நம்பர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்களேன், இங்க ஒரு சிம்பிள் இருக்கு. ஸோ சிம்பிளுக்கு முன்னாடி என்ன இருக்கு? லெட்டர் இருக்கணும். பட் ஆனா இங்க நம்பர் இருக்கு. ஸோ இது கிடையாது. ஸோ இங்க பாருங்க, இங்கேயும் சிம்பிள் இருக்கு. பட் ஆனா 2 லெட்டர் இருக்கு. ஸோ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வேற எங்க இருக்கு சிம்பிள்? இங்க இருக்கு. ஸோ 2 லெட்டர். அப்ப இதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இங்க பெர்சன்டேஜ் இருக்கு. ஸோ பக்கத்துல வந்து நம்ம லெட்டர் இருக்கு. லெட்டர் பக்கத்துல நம்பர் இருக்கு. ஸோ இது ஒண்ணா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ இந்த எஃப் வந்து தெரியலையா? ஸோ நெக்ஸ்ட்ல பார்த்தா இந்த சிம்பிளுக்கு பார்த்தா அடுத்தது நம்பர் இருக்கு. ஸோ இதுவே எடுத்துக்க மாட்டோம். இதுலயும் அடுத்தது நம்பர். ஸோ இதுல எதுவுமே இல்ல. ஸோ ஆப்ஷன் 1 தான். ஸோ ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கு. இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு. ஸோ கண்டிஷன் என்னது? இந்த சிம்பிளுக்கு அடுத்தது வந்து லெட்டரா இருக்கணும். அந்த லெட்டருக்கு அடுத்தது நம்பரா இருக்கணும். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் எதுல வருது? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஒண்ணே ஒன்று தான் வந்திருக்கு. புரியுதாம்மா எப்படி போட்டேன்னு? ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ ஆஷுக்கு பக்கத்துல நம்பர் இருக்கு. ஸோ இது எடுத்துக்க மாட்டோம். இங்க 2மே லெட்டர். இதையும் எடுத்துக்க மாட்டோம். இங்க வந்து 2 லெட்டர். இதையும் எடுத்துக்க மாட்டோம். இங்க பெர்சன்டேஜ்க்கு மட்டும்தான் லெட்டருக்கு அப்புறம் நம்பர் இருக்கு. வேற எதுக்குமே இல்ல. ஸோ ஒரே ஒரு நம்பர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுங்க? How many such numbers are there in the sequence, each of which is immediately preceded by a symbol and immediately followed by a number, letter. ஸோ ஒரு நம்பர் இருக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து சிம்பிள், அதுக்கப்புறம் லெட்டர் வந்து இருக்கணும். ஸோ அப்படி என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் என்னதுமா? ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் வரணும், அதுக்கு பின்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், அதுக்கு பின்னாடி சிம்பிள், அதுக்கு பின்னாடி லெட்டர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேற எங்க இருக்கு? வேற எங்கேயும் இல்லை. ஸோ நம்பர் வந்ததுக்கு அப்புறம் சிம்பிள் வந்து இங்க ஒன்று வந்திருக்கு, 9 டாலரு கே. ஸோ இது வந்து ஒரு இது வந்திருக்கு. ஸோ ரெண்டாவது. ஸோ நம்பர் வந்திருக்கு, அதுக்கப்புறம் சிம்பிள், அதுக்கப்புறம் லெட்டர். ஸோ இது ஒன்று வந்திருக்கு. வேற எதுனா வந்திருக்கான்னு பாருங்க. ஓகே, வேற எதுலையுமே நம்மளுக்கு வரல. ஸோ அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 2 தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நிறுத்தி நிதானமா பார்க்கணும். சரியா? If all the symbols are dropped from the sequence, which element will be the 8th from the right end? ஸோ எல்லா சிம்பிள்ஸும் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு சீக்வன்ஸ் வந்து எப்படிமா இருக்கும்? உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும்? W5 7 P A 3 B K 9 E 2 M F T 4 Q. ஸோ 8th டேர்ம் தான் கேட்குறாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8th டேர்ம் என்னது? ஆப்ஷன் சி 9 தான் கரெக்டான ஆன்சர். வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? கேட், டாக், மேன், ரன், பென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? இஃப் த பொசிஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் இன் ஈச் வேர்ட் ஆர் இன்டர்சேஞ்ச், ஹவ் மெனி மீனிங்ஃபுல் இங்கிலீஷ் வேர்ட் வில் பி ஃபார்ம்? ஸோ ஒவ்வொரு சொல்லிலும் முதல் மற்றும் மூன்றாவது எழுத்துகளின் இடங்கள் மாற்றப்பட்டால் எத்தனை பயனுள்ள ஆங்கில சொற்கள் உருவாகும் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டும் தேர்ட் லெட்டரும் ஈச் லெட்டர் வேர்ட்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டு, டாகு, மேன், ரன், பென். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து தேர்ட் லெட்டராக எழுதுகிறோம், தேர்ட் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டராக எழுதுகிறோம். அப்போது டிஏசி, இங்கே கார்டன் வரும், இங்கே நேம், இங்கே நர், இங்கே நெப். ஸோ இது வந்து மீனிங்ஃபுல் வேர்டு எத்தனை இருக்குது? காட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் மீனிங்ஃபுல்லான வேர்டு.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? If all the letters in each of the words are arranged in alphabetical order, within the word, how many words will begin with A vowel? ஸோ உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸு? கேட்டு, டாக், பென், மேன் அண்ட் ரன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அரேஞ்ச் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? ஆக்ட். ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும். இங்கே ஜி சாரி டிஓஜி வந்து எப்படிமா மாறும்? டிஜிஓவா மாறும். இங்க இஎன்பின்னு மாறும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி மாறும்? ஏஎன்எம்என். ஸோ நெக்ஸ்ட் என்ஆர்யூவா மாறும். ஸோ மாத்தியாச்சு. இப்போ வந்து வித் ஏ வவல். ஸோ எதுல ஸ்டார்டிங் ஆகுது? 1 2 2 லெட்டர் தான், 2 வேர்டு தான் ஸ்டார்டிங் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். ஸோ இங்க என்ன? பிகின் வித் ஏ வவல். ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகிற 2 வேர்டு என்னது? ஆக்ட் ஆம்னு தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க சம் வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஈச் வேர்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை த நெக்ஸ்ட் ஆல்பபெட் இன் இங்கிலீஷ் சீரீஸ், ஹவு மெனி வேர்ட்ஸ் வில் ஹாவ் மோர் தென் ஒன் லெட்டர்? ஒவ்வொரு சொல்லின் முதல் எழுத்தும் ஆங்கில வரிசைகளின் அடுத்த எழுத்தால் மாற்றப்பட்டால் ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிர் எழுத்துக்களை கொண்ட சொற்கள் எத்தனை? ஸோ வவல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிவன் எழுதிக்கலாம். கேட்டு, டாக், பென்னு, மேன் அண்ட் ரன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் வேர்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை த நெக்ஸ்ட் ஆல்பபெட் இன் இங்கிலீஷ் சீரீஸ். ஸோ சிக்கு அப்புறம் என்ன வரும்? டி. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து அடுத்த லெட்டரோட மேட்ச் பண்ணுறோம். டிக்கு அப்புறம் இ, பிக்கு அப்புறம் கியூ, எம்க்கு அப்புறம் என், ஆருக்கு அப்புறம் எஸ், சன். ஸோ இங்கே என்ன இருக்கு? மோர் தென் ஒன் வவல். ஸோ இதில் எத்தனை வவல்ஸ் இருக்கு? 1. இதில் இஓ 2 இருக்கு. இதில் 1 இருக்கு. இதுலேயும் ஒரு வவல் தான் இருக்கு. இதுலேயும் ஒரு வவல் தான் இருக்கு. ஸோ வவல்னா என்னது? ஏஇஐஓயு இதுதான் வவல்ஸ். ஸோ இதில் வந்து எத்தனை லெட்டர்ஸ் வந்து இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மோர் தென் ஒன் வவல். ஸோ அப்போ எத்தனை இருக்கு? 2 தான் இருக்கு. ஸோ இஓஜி 2 வவல்ஸ் வந்து இந்த சென்டென்ஸ்ல இருக்கு. அப்போ 1 தான் ஆன்சர். ஒரே ஒரு வேர்டுக்கு மட்டும்தான் 2 வவல் இருக்கு. புரிஞ்சுதா எப்படி பண்ணணும்னா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? How many letters are there in the English alphabetic series between the second letter of the second word from the left and the first letter of the third word from the right? இடமிருந்து இரண்டாவது சொல்லின் இரண்டாவது எழுத்திற்கும் வலமிருந்து மூன்றாவது சொல்லின் முதல் எழுத்திற்கும் இடையே ஆங்கில வரிசைகள் எத்தனை உள்ளது? ஸோ என்னம்மா கேட்டிருக்காங்க? எத்தனை லெட்டர்ஸ் வந்து ஆல்பபெட்டிக் சீரீஸ்ல வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. செகண்ட் லெட்டர் ஆஃப் த செகண்ட் வேர்ட்லையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த தேர்ட் வேர்ட்லையும் 2 சேர்த்தா எத்தனை லெட்டர்ஸ் வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். கேட்டு, டாக், பென், மேன் அண்ட் ரன். ஸோ என்ன பண்ணாங்க? செகண்ட் வேர்ட்லேருந்து செகண்ட் லெட்டர். ஸோ அப்போ ஓ. இதுதானே செகண்ட் வேர்டு. ஸோ அப்போ ஓ. தேர்ட் வேர்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. ஸோ ஓவுக்கும் பிக்கும் எதனா நடுவில் லெட்டர் இருக்கா? LMNOP. ஓக்கு அப்புறமே பி வருது. ஸோ அப்போ எந்த லெட்டருமே இல்லை. ஸோ எந்த லெட்டருமே இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே 0 வருமா? 0 எழுதிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 0 இல்லைன்னா நன். ரெண்டுத்துல எந்த ஆப்ஷன் வேணால் கொடுக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்த லெட்டர் இல்லையாம்மா. ஸோ அதுக்கு இடையில ஒரு லெட்டர் இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பி டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. PQRST. ஸோ இடையில 3 லெட்டர் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3ன்னு நம்ம போடலாம்.
ஆனா இங்க கண்டினியூஸ் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கனால ஒண்ணுமே கிடையாது. 0 ஆர் none. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஆல் வேர்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் டிக்ஷனரி ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், விச் வேர்ட் வில் பி த செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட்? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? கேட்டு, டாக், பென், மேன் அண்ட் ரன். ஸோ இதை என்ன பண்ணுறாங்க? ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதுறாங்க. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுனா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கேட் டிக்ஷனரியில் வருது. நெக்ஸ்ட் டாக் வரும். நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் டிக்கு அப்புறம் எந்த லெட்டர் வரும்? எம் வருமா? மேன். நெக்ஸ்ட் பென். நெக்ஸ்ட் ரன். ஸோ இதுதான் டிக்ஷனரி ஆர்டர்ஸ். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக எழுதிக்கோ. ஸோ கீழேருந்து பார்க்கணும். ஸோ கீழேருந்து பாருங்க, எத்தனாவது செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். கீழேருந்து ரெண்டாவது வேர்டு என்னது? பென். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து ட்ரிக்கியாக கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஆனால் ஈஸியான கொஷின்ஸ், கோடிங் அண்ட் டீகோடிங் அண்ட் ஆல்ஃபா நியூமெரிக்கல் இருக்கிறதுலே ஈஸியான ரீசனிங் டாபிக்ஸ்னால் இது ரெண்டும் மட்டும்தான். ஸோ இது ரெண்டும் நல்லா தரோவாக பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 2 கொஷின்ஸ்லேருந்து 3 கொஷின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னைக்கான ஹோம்ஒர்க் சம்க்கான கொஷின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஆன்சர்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.